ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே 2 போயிடலாம். ஸோ டே 1ல தின் லைன்ஸ் அண்ட் திக் லைன்ஸ் வந்து எப்படி போடணும், அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் டே 2ல நம்ம ஹம்ஸ் அண்ட் வைன்ஸ் அண்ட் ட்ராப்லெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹம்ஸ் அண்ட் பிக் ஹம்ஸ் இருக்குது. அண்ட் வைன்ஸ் அண்ட் ட்ராப்லெட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே ஃபேமிலி தான். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ்ல தான் எது வைன்ஸ் எது நமக்கு ட்ராப்லெட்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது நீங்க ட்ராப்லெட்ஸ்னு சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ அந்த வைன்ஸ் அண்ட் ட்ராப்லெட்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம். எனக்கு இதுதான் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு கிளாஸ் போடுறாங்களோ இல்லைன்னா என்கிட்ட வந்து கேட்குறாங்களோ நிறைய பேர் சொல்றது இதுதான். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போட்டு பார்க்குறப்ப தான் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது எல்லாமே நான் சொல்கிறேன். இது எப்படி கரெக்டான ஒரு ப்ராப்பர் வேலை நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹம்ஸ் போயிடலாம். ஸோ ஹம்ஸ்ல உங்களுக்கு இது வந்து ஸ்மால் ஹம்ஸ் அண்ட் இது பிக் ஹம்ஸ். ஸோ ரெண்டுமே சேமா தானே இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதனால இது நம்ம ஸ்மால் ஹம்ஸ்ன்னு சொல்றோம், எதனால இதை நம்ம பிக் ஹம்ஸ்ன்னு சொல்றோம்னா, ஸ்மால் ஹம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதோட லென்த் அண்ட் பிரெத் உங்களுக்கு சின்னதா இருக்கும், இதோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் பிக் ஹம்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரெத் கொஞ்சம் ஸ்மால் ஹம்ஸை விட அதிகமா இருக்கும், லென்த் சின்னதா இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இதை நீங்க ஸ்மால் ஹம்ஸ்க்கு மேலேயும் போட்டுக்கலாம், பிக் ஹம்ஸ்க்கு மேலேயும் நீங்க இந்த ஸ்மால் ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப ரெண்டுக்குமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணி காமிக்கணும். அண்ட் முக்கியமாக இதில் நம்ம வந்து காமிக்க வேண்டியது ரொம்ப தின்னாக போடணும், ஒரு பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு தின்னான லைன் போடுங்க. நான் தின் லைன்ஸ் எப்படி போடணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அகைன் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தின்னான ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு ஸ்மால் ஹம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் அந்த கோனோட டிப்பை இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பிடிக்கணும். இங்கே இவ்வளோ மிடில்லையோ இல்லைன்னா மேலேயோ பிடிச்சி நீங்கள் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மைன்யூட் ஒர்க்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இந்த 3 ஃபிங்கர்ஸும் இந்த டிப் இந்த முன்னாடி வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஹேண்டை இந்த சைடு உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சுக்கணும். உங்க பாடிக்குள்ள நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படி நீங்க ட்ரா பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க ஹேண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், இங்க இருக்கிற லைன் உங்களுக்கு ஹைட் ஆயிடும். ஸோ நீங்க போட்டு வர்றப்ப உங்களுக்கு லைன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு விசிபிளா இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த ஈவனா வராது, உங்களுக்கு கீழே போற எதுவுமே ஈவனா வராது. ஸோ உங்களுக்கு அதான் மிஸ்டேக் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அந்த கையை நீங்கள் இந்த டைரக்ஷனில் வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்டார்ட்டும் எண்டும் விசிபிளாக இருக்கும். ஸோ லைன் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அழகாக ட்ரா பண்ணிக்கிட்டே வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிப், நீங்கள் டிப்பை எப்போவுமே அழுத்தி பிடிக்கக்கூடாது. ரொம்பவே நீங்கள் பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப ட்ராயிங்ஸ் அது பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பிடிக்கணும், அந்த ப்ரெஷரில் தான் இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைன் போடுவோம், அவுட்லைன் போட்டு தான் நம்ம ட்ராயிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அவுட்லைனுக்கு நம்ம எந்த ஒரு ப்ரெஷரில் நம்ம பென்சிலில் வைப்போமோ அதே மாதிரி தான் நீங்கள் டிப்பையும் ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். அண்ட் கோனோட டிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான டிப்பே. கீழே பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டும் வெளியே வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சைடாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோவும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ட்ரா பண்ணுறது லைன்ஸுமே தின்னாக வரும், ரொம்ப பெருசாக வராமல் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டலாம். ஸோ இதோட லென்த் அதிகமாக இருக்கணும், பிரெத் கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம கரெக்டாக போட்டுருவோம். அடுத்தடுத்து வர்றது தான் நமக்கு இப்படி வரும், ஒன்று பெருசா ஒன்று சின்னதா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேப் விட்டு வரும். ஸோ இது தப்பு. இது உங்களுக்கு எதனால வருதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம கரெக்டாக போட்டுருவோம். ஸோ செகண்ட் ஒன் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் ஆகுற இந்த பிளேஸ் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த எண்ட் ஆகிற பிளேஸில் வச்சு தான் அடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கும் இங்கேருந்து இங்கே எண்ட் ஆகிற இடத்துல வச்சு இங்கே நல்லா அதில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் இப்படி போகிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு கீழேயும் ஈவனாக வரும், எல்லாமே சேம் சைஸில் வரும். அண்ட் இதில் நீங்கள் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்காக வரும்.
ஸோ உங்களுக்கு இப்படி அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் கிட்ட கிட்ட போடுறப்ப, நீங்கள் ஹேண்டில் போடுறப்ப இந்த பேஸ்ட் எல்லாமே ஒன்றா மெர்ஜ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஹம்ஸ் டீட்டெயிலாக தெரியாது. ஸோ ப்ரெஷர் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக ட்ரா பண்ணுங்க. பிக் ஹம்ஸ் சேம் நான் ஸ்மால் ஹம்ஸுக்கு சொன்னதே தான். இதில் என்ன உங்களுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ்னா, உங்களுக்கு இது லென்த்தாக இருக்கும், இதில் வந்து லென்த் கம்மியாக இருக்கும், பட் பிரெத் அதிகமாக இருக்கும். பட் அதில் நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே அதையும் அப்படியே இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதில் பிரெத் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக போடுவீங்க. ஓகே, தென் நம்ம இப்போ வைன்ஸ் போயிடலாம். வைன்ஸும் ட்ராப்லெட்ஸும் நமக்கு ஒரே ஃபேமிலி தான். இதில் ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வைன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போடுறப்ப எண்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைன் வரும். ஸோ ட்ராப்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வராது. ஓகேவா? இதுதான் வெயின்ஸ், இது ட்ராப்லெட்ஸ். ரெண்டுத்துக்கும் இது ரெண்டு சின்ன அந்த ஒரு லைன் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அண்ட் நம்ம வைன்ஸ் போடுறப்ப கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் மேலே என் பண்ணுவோம். அண்ட் ட்ராப்லெட்ஸ்க்கு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம அது கீழே என் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ரெண்டு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி போட்டுடலாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வைன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெஷர் நீங்கள் லைட்டாக கொடுக்கணும். லைட்டாக கொடுத்து ஒரு லைன், சின்னதாக ஒரு லைன், கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் கிடைக்கும். அகைன் ப்ரெஷரை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த என் பண்ண பேஸ்ட்குள்ளே இருந்து இந்த டிப்பை யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்காம டிப்பை யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு லைன் எடுத்து விடுங்க. அவ்வளோதான். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு லைன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஓவல் ஷேப் பாலாக வரும். ப்ரெஷர் விட்டுட்டு இதுக்குள்ளே இருந்து ஒரு குட்டியாக லைன். ஒரு லைன், ப்ரெஷர் அதிகமாக உள்ள இருந்து ஒரு குட்டி லைன். அவ்வளோதான். சேம் அதே கீழே ஒரு லைன், அதிகமாக ப்ரெஷர் விட்டுட்டு ஒரு லைன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன சொன்னேனோ அதை அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெஷர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லைன்ஸ் போய்கிட்டே இருக்கப்ப சென்டராக பார்த்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் வர வைக்கணும். அதே நீங்கள் ப்ரெஷர் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட்டை வச்சு ஒரு குட்டியாக ஒரு லைன் இழுத்து விடுங்க. அவ்வளோதான் வெயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ட்ராப்லெட்ஸ். ட்ராப்லெட்ஸ்க்கு நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ப்ரெஷர் நல்லா அதிகமாக கொடுத்து ஒரு ஓவல் ஷேப் வர்ற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷரை கம்மி பண்ணிக்கிட்டே ஒரு லைன் இழுக்கணும் கீழே. அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ரெஷர் அதிகமாக கொடுங்க, லைட்டாக மேலே தள்ளிட்டு அப்புறமா ப்ரெஷர் கம்மி பண்ணி கீழே இழுங்க. ஸோ நீங்கள் அந்த பேஸ்ட்டை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு மேலே அந்த கோனை நீங்கள் தள்ளுறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டான ஓவல் ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப.
ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் அந்த ஹோல் டிசைன்ஸ்லேயுமே ரொம்பவே ரொம்பவே ஒரு சின்ன ஒரு டிப் தான் நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த ஒரு சின்ன ஒரு டிப் தான் உங்களோட ஹோல் டிசைனையுமே சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு கேட்குறப்போ ரொம்பவே சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் சொன்னதை அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் சொன்னதை அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரும். முக்கியமாக ப்ராக்டிஸ் மட்டும் விட்டுறாதீங்க. அகைன் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வரும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வரலன்னு மட்டும் விட்டுறாதீங்க. முக்கியமாக நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து உங்களோட டே 3ல வந்து சந்திக்கிறேன். டே 3 கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 கிளாஸ் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.